This video is sponsored by BuyMart shopping app. Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நபரோட பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். அப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் என் குலம் பெண்களுக்கு மந்தரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி. போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு மறவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை என்று கூறினார் அவர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், கரெக்ட் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியரின் மகன்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர்களுக்கு மகனாக ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1960ஆம் ஆண்டில் பிறந்தார். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடையாளமாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 5 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார். அவருக்கு ஊமைத்துரை, அதாவது குமாரசாமி என்றும் அழைக்கப்பட்டார். துரைசிங்கம் என்ற 2 சகோதரர்களும், ஈஸ்வரவடிவு மற்றும் துரைக்கண்ணு என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டபொம்மன் அவர்கள் வீரசக்கும்மாள் என்பவரை மணம் முடித்தார். அவருக்கு 30 வயது ஆகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக இருந்து வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார். பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி 1990ஆம் ஆண்டில் 47வது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருக்கு பிள்ளை பேறு இல்லை. இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பிலிருந்து அதே சமயத்தில்தான் ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கினார்கள். அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது. இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களும் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தார்கள். இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் தடைக்கற்களாக இருந்தார்கள். அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவர் எதிரிகளாக்கும் வித்தாடும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர்கள். ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கும் பல சலுகைகளை தந்தனர்கள். அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த இடம் பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அளித்து வந்த வளமான பகுதிகளான திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகர் போன்றவை ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்ததால் கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை. கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பி மக்களிடமிருந்து வரி வசூல் செய்தனர்கள். கட்டபொம்மன் வரி வசூல் கொடுக்க முடியாது என்று ஆங்கிலேயர்களுக்கு பலமுறை கூறி வந்தார். கட்டபொம்மனின் வீரமும் விவேகமும் பாஞ்சாலங்குறிச்சி சுற்றியுள்ள அனைத்து மன்னர்களிடமும் புகழ் பரவி அனைத்து மக்கள் மனதிலும் வீரம் விளைந்தது. ஆங்கிலேயர்களை கண்டதும் பல சிற்றரசர்கள் பயந்து போய் இருந்தனர்கள். ஆனால் கட்டபொம்மனின் வீரத்தை பார்த்து பலரும் பயத்திலிருந்து வெளிவந்து அவர்களை எதிர்க்க தொடங்கிவிட்டனர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் வேறு ஒரு மாவீரர் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.